எல்லோருக்கும் வணக்கம். வெஜ் கைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு பன்னீர் சப்ஜி. இது பன்னீர் தோ பியாசா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஏன்னா அதில் நம்ம பாதாம் கேஷ்யூ சேர்ப்போம். அதோடு இல்லாமல் பன்னீரும் நல்லா சாஃப்டாக இருக்க பன்னீரை நம்ம லேசாக ஃப்ரை பண்ணி அதையும் இந்த சப்ஜியோடு சேர்ப்போம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெங்காயத்தையே ஒன்று பொடியாக நறுக்கி, ஒன்றை எதெல்லாம் நறுக்கி அதை வதக்கி, அதுக்கப்புறமேல் பேஸ்ட்டை அரைச்சி, இந்த மாதிரி 3 ஸ்டேஜில் வெங்காயத்தை சேர்க்குறோம். அதோட இதெல்லாம் ரொம்ப டக்கராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரிச்சான பன்னீர் தோ பியாசா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. பன்னீரை கட் பண்ணி ஒரு கடாயில் வச்சு அதை நம்ம கொஞ்சம் போல் அதை வாட்டி எடுக்கிறோம். ஒரு பக்கம் கொஞ்சம் நல்லா வறுபட்ட உடனே அடுத்த பக்கம் திருப்பி விடுறோம். இதுக்கு நம்ம லேசாக அந்த கடாயில் அதாவது தோசைக்கல், சப்பாத்தி கல் எதில் வேணாலும் வச்சுக்கலாம், கடாயில் கூட வச்சுக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான். லேசாக பட்டரோ நெய்யோ தடவியிருக்கேன். நான் நெய் தடவியிருக்கேன். அதில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை எல்லா பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆகிற மாதிரி திருப்பி திருப்பி விடணும். அதாவது இந்த கலர் மாறி இருக்கணும். அதுக்கப்புறம் 2 வெங்காயத்தை இந்த மாதிரி எதழாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அதே கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் தனியாக போட்டு அதாவது டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். நான் அது கல் சூடாக இருக்கிறதுனால அதுலேயே வதக்கலான்னு சொல்லிவிட்டு வதக்கியிருக்கேன். ஏன்னா சைடில் இருக்கு இல்லையா கொஞ்சம், அதனால் நம்ம ஊற்றுற நெய்யும் எண்ணெயும் வடியாது. இதில் நான் பாதி எண்ணெயும் பாதி நெய்யுமா சேர்ந்து இதை வதக்கிறதுக்கு நான் ஊற்றிட்டுருக்கேன். வெங்காயத்தை மட்டும் ஒரு பக்கமாக நல்லா அந்த கலர் மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வர்ற அளவுக்கு, ரொம்ப கலர் செவக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி விடணும். அடுத்து 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி மிக்சியில் சேர்த்துட்டேன். அதோட ஒரு 2லேருந்து 3 வெள்ளைப்பூடு வேண்டாங்கிறவங்க நிறுத்திக்கிறலாம். ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். அதே மாதிரி 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிட்டேன். தனியாக நெய்யோ பட்டரோ சேர்த்து செய்கிறவங்களும் செய்யலாம். இப்போ இதோட கொஞ்சம் போல் ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம இன்னும் ஒரு 2 வெங்காயம் எடுத்ததில் ஒரு வெங்காயத்தை அரைச்சிட்டோம். ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தை இந்த ஜீரகத்தோடு சேர்த்துட்டோம். சேர்த்து நல்லா வதக்கி விடணும். கலர் மாறி வர அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒன்று போல் எல்லாம் சமமாக வறுபட்டு வரும். இது மாதிரி நல்லா வறுக்கிறோம். வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா வறுபட்டு வருது. அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம்ல வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அதை இந்த வெங்காயம் வதங்கினதோடு சேர்த்துட்டோம். இதுக்கு அடுத்தாற்போல் இதோடு சேர்த்தும் தக்காளி அரைச்சிக்கலாம். ஆனால் தனியாக தக்காளியும் அரைச்சிக்கிட்டு அந்த தக்காளி விழுதியும் இதோடு சேர்த்துக்கிறலாம். தனி மிளகாய் பொடி காரத்துக்கு தகுந்தாற் போல் அதையும் சேர்த்து தக்காளியோடே அரைச்சி இதில் சேர்த்துக்கிறலாம். இல்லை தனி பொடியாக இந்த வதங்கும்போது தக்காளியில் சேர்த்து போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ இதில் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம நல்லா இந்த பேஸ்ட்டு, முதல்ல நம்ம போட்டிருந்த வெங்காயம் 2லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வதக்கிட்டு தக்காளியும் மிளகாய் பொடியும், தனி மிளகாய் பொடி, உப்பு எல்லாம் சேர்த்துட்டோம். இதுவும் நல்ல லோ ஃப்ளேமில் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இதோட ஒரு 1/4லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் எல்லாம் வாசனை நல்லா ஜம்முன்னு வருது. இப்போ இது லோ ஃப்ளேமில் வச்சு இதிலிருந்தும் எண்ணெய் பிரியணும். திருப்பி நல்லா வதக்கி செய்யும்போது தான் அதனுடைய டேஸ்ட்டே வரும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நமக்கு டேஸ்ட் வேணும்னா இந்த மாதிரி பொறுமையாக செஞ்சோன்னா நல்ல ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த நம்ம வெங்காயத்தை மாதிரியே கேப்சிகமும் இதழாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக
அதையும் இதோடு சேர்த்துட்டோம். அதை நம்ம வதக்கலை, அப்படியே சேர்த்தாலே இது வெந்துடும். சீக்கிரமாக வேகக்கூடிய ஒரு காய் தான் கேப்சிகம். அதனால் அதையும் சேர்த்து நல்லா வெந்து வருது. இப்போ அந்த இதழாக இருந்த வெங்காயமும் சேர்த்துட்டோம், கேப்சிகமும் சேர்த்துட்டோம். இதோட நல்லா கொஞ்சம் ரிச்சாக டேஸ்ட் வர்றதுக்காக ஒரு 10 பாதாமை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு, இல்லை பாதி பாதாம் பாதி கேஷ்யூநட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்சியெல்லாம் கழுவி ஊற்றிட்டோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த நேரத்தில் கொஞ்சம் போல் ஒரு டீஸ்பூனுக்கும் குறையா கஸ்தூரி மேத்தி எடுத்து, கஸ்தூரி மேத்தியை வந்து நல்லா கையினால் தேய்ச்சி விட்டு இதோட சேர்த்துக்கிறோம். வாசனை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கக்கூடிய மனம் ருசி வர்றதுக்கு காரணமே இந்த நம்ம கடைசியாக சேர்த்த இந்த கசூரி மேத்தி தான். இப்போ பாருங்கள், நல்லா ஒன்று போல் கொதிச்சு வருது. கடைசியாக நம்ம வாட்டி வச்சுருக்கோம் இல்லையா நெய் விட்டு, அந்த பன்னீரை சேர்க்கணும். அதுக்கு முன்னால் கொத்தமல்லி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதோட நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக பன்னீரையும் சேர்த்துட்டோம். ஒரே ஒரு கொதி லேசாக வந்தால் போதும், அப்படியே இறக்கிற வேண்டியதான். இது வந்து சப்பாத்தி நான் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். பார்லி சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இது பார்லி சப்பாத்தி இன்னும் நம்ம சேனலில் நான் இன்னும் அதை போஸ்ட் பண்ணல. போஸ்ட் பண்ணும்போது ரெண்டையும் சேர்த்து பாருங்கள். ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஜோடி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.